சொல்லி காட்டினார்கள். தமிழகம் உண்மையில் ஒரு புண்ணிய பூமி. இந்தியாவில், தென்னிந்தியாவில், குறிப்பாக தமிழகம் பெரியார் என்கிற பெருங்கணவனரால் வார்த்தெடுக்கப்பட்ட நிலம் இது. பேரறிஞர் அண்ணா, பெரும் தலைவர்கள், சமூக ஒற்றுமை, சமூக நல்லிணக்கம், சமூக நீதி, இது போன்ற நற்சிந்தனைகளை கொண்டு வார்த்தெடுத்த பூமி மாநிலங்களுக்கு வேறுபட்டு இருக்கிறது. காஷ்மீரத்தினுடைய சிறுமி ஆசிபா வைத்து வன்புணர்வு செய்த குற்றவாளிகள், அந்த குழந்தைக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வழக்காட நீதிபதிகளோ வழக்கறிஞர்களோ இல்லை. யாரும் அவளுக்கு ஆதரவாக களம் செல்லக்கூடாது என்ற மிரட்டல். இப்படி ஒரு பக்கம் வடநாடு அசிங்கப்பட்டுக் கொண்டிருந்த போது, நம்முடைய கும்பகோணத்தில் ராஜஸ்தானை சார்ந்த ஒரு பெண் சுற்றுலா வந்தவள் ஒரு சிலர்களால் அவள் வன்புணர்வு செய்யப்பட்டாள். அப்போது கும்பகோணத்து நகரத்து வழக்கறிஞர்களினுடைய சங்கம் ஒன்று கூடி குற்றவாளிகளுக்கு ஆதரவாக நாம் வழக்காடக்கூடாது என்று தீர்மானம் எடுத்தார்கள். அத்தகைய நிலம் இந்த நிலம். அந்த நிலத்தில் இங்கு இருக்கிற எல்லோரும்